வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு கஷ்டத்தின் மத்தியிலே, ஒரு வருத்தத்தின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம். கடந்த ஆண்டு முழுவதும் அநேக பாடுகள், கஷ்டங்கள் இருந்திருக்கலாம். இந்த ஆண்டு அதே போல பாடு, கஷ்டங்கள் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதே என்று சொல்லி நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? ஒரு வியாபாரி இருக்கிறான். தன் வியாபாரத்துக்காக அவன் என்ன செய்கிறான்? தன் பொருட்களை எல்லாம் தலையில் வைத்து கொண்டு அவன் கடந்து செல்கிறான். அவன் வியாபாரம் பாதி முடியவும் அவனுக்கு ரொம்ப டயர்டாகிறது. அவன் அந்தோட ஒரு கல்லை பார்க்குறான். அந்த கல் பக்கத்தில் போய் தான் வச்சிருக்கிற தலையில் இருக்கிற அந்த பொருட்களை எல்லாம் கீழே இறக்கி வச்சுட்டு அந்த கல்லில் படுத்து நல்ல ஒரு இளைப்பாறுதலை பெறுகிறான். பார்த்தீங்க அப்படின்னா அவன் தலையில் இருக்கிற அந்த பொருளை கீழே இறக்கி வச்ச பிறகு தான் அவனால் ஒரு நல்ல இளைப்பாறுதலை பெற முடிஞ்சிச்சு. இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அநேக பாடுகள், கஷ்டத்தை சுமந்து கொண்டு இருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று சொல்கிறார். நீங்கள் உங்கள் பாரத்தை, கஷ்டத்தை எல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நல்ல ஆறுதலை தருகிறார். ஆண்டவர் உங்களுக்கு நல்ல ஆறுதலை தருகிறார். அதனால் உங்கள் கஷ்டத்தை எல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். God bless you.